சீனாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அந்நாட்டு பிரதமர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இரு நாடுகளையும் இணைக்கும் நட்பு பாலமானது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 20 பேர் மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் ராணுவ ஹெலிகாப்டர் ஈடுபட்டது. இந்த நிலையில் நேபாளத்தில் இதுவரை வெள்ளத்திற்கு 9 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரிய முன்னாள் அதிபர் யோன் சுக் ஏயோல் கைது செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய தற்காக கடந்த மார்ச் மாதம் யோன் சுக் ஏயோல் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் உடனடியாக விடுவிக்கப்பட்டார். அதிபர் சுக் ஏயோலை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தன. இதையடுத்து அவர் நீக்கப்பட்டு புதிய அதிபராக லீ ஜே மியோங் செயல்பட்டு வருகிறார். வழக்கின் சாட்சிகளை அளிக்க முன்னாள் அதிபர் யோன் சுக் ஏயோல் முயற்சிப்பதாக அரசு தரப்பில் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த கோர்ட் முன்னாள் அதிபர் யோன் சுக் ஏயோலை கைது செய்ய அரசுக்கு கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.